ஏழரை நாட்டு சனி வருது அப்படின்னும் போது மேஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னா அழகாக வந்து நல்ல பெரிய இடத்துல போய் படிச்சிருப்பாங்க, நல்லா அவங்களோட எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வேலை அப்படின்றது கிடைக்காது. ஏழு நாட்டு சனி வரும்போது நான் எப்படி உஷாராக இருக்கணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப சின்சியராக இருக்கணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இன்பில்ட்டாகவே மேஷத்துக்கு கிடையாது. மேஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான குணாதிசயமும் கிடையாது அவங்களுக்கு. இருந்தாலும் இவங்க கடன் வாங்குறாங்களோ இல்லையோ யாருக்காக கடன் வாங்கி கொடுத்துருவாங்க அவசரப்பட்டு. ஏன்னா நம்மளால தான் எதுனா உதவி செய்கிற பண்பு தானே. கடனால் சிக்கி தவிக்கிற நம்முடைய மேசராசி என்பர்கள் மீண்டும் யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கியும் கொடுக்கக்கூடாது, இவங்களும் வாங்கும். மேச ராசிக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப கிரகமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஏழரை தானே. பொருளாதார விஷயங்களை ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். யார் காசு கேட்டாலும் அள்ளி கொடுக்கறது, யார் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போய் தலையிடுறது, இதெல்லாம் இவங்க என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்குறதுக்காக நம்ம கூட 2 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் வணக்கம். வணக்கம். டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் வணக்கம் சார். வணக்கம். இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ திரும்பி வந்து சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதில் என்ன தான் நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அதாவதுமா, இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் இருக்க தான் செய்யுது. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த பஞ்சாங்கங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2 பஞ்சாங்கம் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது மரபு வழி பஞ்சாங்கம்மா. திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது அதனோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஓகேங்களா? அப்போ இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் பிரகாரம் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 29/3/2025 பயிற்சி ஆகிட்டார். அதாவது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். ஆனால் திருநள்ளாறு உங்களுக்கு வந்து தர்பாரண்யேஸ்வர சனீஸ்வர ஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த ஸ்தலம் மட்டும் இல்லைம்மா, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லையும் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான். அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இப்போ தான் வந்து பயிற்சியாக போகிறார். அதாவது 6/3/2026 தான் பயிற்சியாக போகிறார். இப்போ இதில் இன்னொரு கன்ஃபியூஷனும் இருக்குமா. இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் கேட்பாங்க, எங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னா சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். ஜாதகம் எழுதி கொடுக்குறதுலேயே இப்படி ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா 6/3 தாம்மா பயிற்சி ஆகுறாரு. இப்போ பொதுவாகவே இந்த சனி பயிற்சி அப்படின்னாலே மக்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் இருக்குது. இந்த சனி பகவானை பார்த்து பயப்படுறவங்களும் இருக்காங்க. இது ஏன், என்ன காரணம், பயப்படணுமா? அதாவது நீ கேட்ட கேள்வி உண்மையிலே ரொம்ப ஒரு சரியான கேள்வி. அதாவது கிட்டத்தட்ட 9 கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து செல்வாங்க. இதில் ஒரு ராசியில் கொஞ்சம் அதிகமான கால அளவு எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் தான். சனி பகவான் மட்டும்தான் 9 கிரகங்களில் 2.5 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போகிறார். ஸோ அப்போ அதிகமான கால அளவு எடுத்துக்கிற காரணத்தினாலும் இந்த சனி பகவான்கிறது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிமான், உண்மைக்கு மதிப்பளிப்பார், போலியான நபர்களை புரட்டி எடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்போ தவறுகள் செய்யும் நபர்களும் தேவையில்லாத விஷயங்கள் செய்பவர்கள் மட்டுமே சனி பகவானை பார்த்து பயப்படணும். அதுக்கடுத்து பொதுவாகவே இந்த சனி பகவானுடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் போகிற இடத்த விட அவருடைய பார்க்கும் இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 7, 10 இந்த 3 அமைப்பு தான் அவருடைய பார்வை. அப்போ அவருடைய பார்வை எந்தெந்த ராசிக்கெல்லாம் பார்வை விழுகிறதோ அந்த பார்வை உள்ள உங்களுடைய உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்காங்களா அல்லது போலியாக இருக்காங்களா, அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுவார்னா ஒரு படம் போட்டு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இது நடந்திருக்கு, இனிமேல் உனக்கு இது நடக்க போகுதுங்கிறத அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வெளிப்படைத்தன்மையாக சொல்கிறார். ஸோ அப்படி சொல்லும்போது அதனுடைய தாக்கம் என்ன ஆகுது, மக்களுக்கு வந்து ஒரு பயமும் பதட்டமும் கொடுக்குது. ஆனால் அது தப்பு. அவர் வந்து உங்கள் கூட உள்ள உறவுகளுடைய ஒவ்வொரு தன்மைகளையும் வெளிப்படையாக சொல்ல போகிறாருங்கிறத உண்மை. பயப்பட தேவையில்லை. பாதுகாப்பு கருதி நம்ம சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா இந்த சனி பயிற்சியானது அவங்க லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.
மேம் இப்போ உங்களுக்கான கேள்வி, மேஷ ராசிக்கு எப்படி இந்த சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு? ஆல்ரெடி மேஷ ராசிக்காரர்கள் வந்து நெறைய அடி வாங்கிட்டு இருக்காங்க. இதுல 7.5 வர ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அத பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இந்த 7 நாட்டு சனி அப்படின்றது பெருசா பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லம்மா. மேஷராசி அன்பர்கள் வந்து பாருங்க, அவங்களோட வயதை பொறுத்து தான் அந்த பலன்கள் அப்படின்றது வரும். உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கையில அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு சனி பகவான் 7 நாட்டு சனியா வராருமா. அப்ப கண்டிப்பா சில பல படிப்பினைகள், வேதனைகள், சோதனைகள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். நடந்தே போறாங்க அப்படின்னா கூட ஒரு தடுக்கி எழுந்து நடந்து போவாங்க. சிம்பிள். அப்ப தடுக்கி எழுந்து நடந்து போகும்போது அடுத்து நம்ம நடக்கும்போது ரொம்ப உஷாரா நடக்கணும், பாதத்தை பதிய வைக்கணும் அப்படின்ற ஒரு அனுபவ அறிவு வருது இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 30+ 40+ இருக்காங்க. ஏன்னா ஏறக்குறைய 29 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் திருப்பி வந்து மேஷத்தில் வருவார் இல்லைங்களா? அப்போ 2வது ரவுண்டு வருது அப்படின்னா உங்களுக்கு 30+ ஏஜ், இல்லை 35, 36, நியர்லி 40 கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம வயசு, இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க. 2வது ரவுண்டு 7 நாட்டு சனி வரும். அப்போ 2வது ரவுண்டு 7 நாட்டு சனி வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு முறை சனி பகவான் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டாரு, அவங்கள சிற்பமாக செதுக்கிட்டார். திருப்பி செதுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு படிப்பினைகளும் வேதனைகளும் சோதனைகளும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே ஆல்ரெடி ஒரு முறை என் வாழ்க்கையில் 7 நாட்டு சனி வந்துட்டான். 7 நாட்டு சனி வரும்போது நான் எப்படி எப்படி உஷாராக இருக்கணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப சின்சியராக இருக்கணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இன்பில்ட்டாகவே மேஷத்துக்கு கிடையாது. மேஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான குணாதிசயமும் கிடையாது அவங்களுக்கு. இருந்தாலும் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லுறோம், சரிங்களா? ஆக இந்த மாதிரி குணாதிசயங்களை அவங்க வளர்த்துக்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் மட்டும்தான், மைனஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 60+ இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 70+ இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இந்த 3 விதமாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது பிரியுமா. இப்போ ரொம்ப சின்ன வயசு மேஷராசி அன்பர்கள், இப்போ அவங்க வந்து பாருங்கள் ஒரு 10+ இருக்கலாம், 20+ இருக்கலாம், 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 7 நாட்டு சனி வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னா, அழகாக வந்து நல்ல பெரிய இடத்துல போய் படிச்சிருப்பாங்க. நல்லா அவங்களோட எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வேலை அப்படின்றது கிடைக்காது. 10 இடத்துல ரெஸ்யூம் கொடுப்பாங்க, ஒரு இடத்துல தான் கால் ஃபால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸான ஜாபாக இருக்கும். ஆனால் அந்த காம்ப்ரமைஸான ஜாப்லேயும் ஒரு அனுபவம் அப்படின்றது உண்டுமா, ஒரு பெரிய அனுபவம் அப்படின்றது கிடைக்கும். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஹிண்ட்ரன்சஸ் தான் சனி கொடுப்பாரே தவிர பெருசாக நெகட்டிவ் எதுவும் கிடையாது. பயப்படணுன்ற அவசியமே கிடையாதுமா. சார், உங்க பார்வையில மேஷராசிக்கான சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு? நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான், 7.5யும் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ உங்க பார்வையில சொல்லுங்க. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சனி பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய ஜோதிட அடைமொழி வச்சு சொன்னோம்னா பாலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது வேஸ்ட்டாக போயிடும். பால் என்ன பண்ணும், ஒரு கரெக்டான ஒரு குளிரில் இல்லைன்னா என்ன ஆகும், தெரிஞ்சு போயிடும். அது நோ யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். அப்போ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2.5 வருஷமாக நம்முடைய மேச ராசிக்காரங்களை தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக புரட்டி எடுத்துட்டார். இவங்க செதுக்கி செங்கலாக்கி சின்னமண்ணமாக்கி கூட இருந்த அத்தனை பேருடைய சுயநலங்களை இப்போ தான் ப்ரூவ் பண்ணி இவங்கெல்லாம் இப்படிலாம் இருக்காங்க, நீ இனிமேல் கவனமாக இருங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அதே போல் மேடம் சொன்ன மாதிரி நம்ம மேச ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். மேச ராசிக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப கிரகமே கிடையாது. அதாவது சனியும் செவ்வாயும் எப்பவுமே ஒரு எதிர்புதிரான கிரகங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அதனுடைய தன்மையும் நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு ஒரு 20-30% கிடைக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் 7.5 தானே, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இந்த 7.5 பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு நாட்களாக என்னென்ன வாழ்க்கையை புரியாமல் இருந்த மேசராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி, அதாவது வாக்கியப்படி நம்ம அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார். அதற்கு பிறகு இப்போ வாக்கிய முறைப்படி சனி பகவான் மீனத்துக்கு வரும்பொழுது அப்படின்னு சொல்லும்போது, வாக்கியப்படி வருகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வாழணுங்கிறத ஒரு சரியான பாதையை அமைச்சு கொடுப்பார். அப்போ பாதை தெரியாதவங்களுக்கு பாதை கிடைக்கும். அந்த சரியான பாதையை இவங்க வழி நடத்தணும். அதான் மெயினான விஷயம். இவங்க அசால்ட்டாக அடுத்தவங்க, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சனி பகவான் 3ஆம் பார்வையாக நம்ம மேச ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கார். அப்போ 2ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறனால பொருளாதார விஷயங்களை ரொம்ப சிக்கனமாக இருக்கணும். யார் காசு கேட்டாலும் அள்ளி கொடுக்கறது,
யார் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போய் தலையிடுறது, இதெல்லாம் இவங்க என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. இந்த 2.5 வருஷம் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய வேலை, தன்னுடைய வாழ்க்கை என்று இவர்கள் முடிவெடுத்து செஞ்சாங்கன்னா, இவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக மேச ராசிக்கு 6ஆம் இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளுடைய கன்னி ராசியில் வருது. அப்போ கன்னி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே மேச ராசிக்காரர்களுக்கு கடன் என்பது ஒரு மீளா துயரம். இவங்க கடன் வாங்குறாங்களோ இல்லையோ, யாருக்காக கடன் வாங்கி கொடுத்துருவாங்க அவசரப்பட்டு. ஏன்னா நம்மளால தான் எதுனா உதவி செய்கிற பண்பு தானே, நம்ம மற்றவங்களுக்கு உதவினா ஓடோடி செய்வோமே அப்படின்ட்டு கடனால் சிக்கி தவிக்கிற நம்முடைய மேசராசி என்பர்கள் மீண்டும் யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கியும் கொடுக்கக்கூடாது, இவங்களும் வாங்கக்கூடாது. கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா இவங்க லைஃப் எப்படி இருக்கும், சிறப்பான தன்மையில் இருக்கும். அதே போல் நம்மளுடைய மேசராசிக்காரங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய தகப்பனாரை இந்த காலகட்டங்களில் மரியாதையாக அவருடைய அன்பை வாங்கணும். கோபமாக பேசுறது, அப்பாட்ட கோபமாக பேசுறது, அப்பாவை தேவையில்லாமல் பேசுறது, அதை மேசராசிக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. ஏற்கனவே செய்ய மாட்டாங்க, மேபி இந்த சனி பகவான் செய்ய வைக்க தூண்டலாம். அப்போ இவங்க இதிலெல்லாம் கவனமாக இருந்தாங்கன்னா, அதே போல் மேசராசிக்காரங்க குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயமாக போகும். இந்த சனி பயிற்சி காலங்களில், வாக்கியப்படி வருகின்ற சனி பயிற்சி காலங்களில் மேசராசிக்காரங்க குலதெய்வ கோயிலை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா குழப்பம் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் உறுதியாக ஏற்படும். திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேசராசிக்கு சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள்ல ஆல்ரெடி இருக்காங்க, திருப்பி 7 நாட்டு சனி ஆரம்பிச்சா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி.